ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி எள்ளு உருண்டை. கண்டிப்பா இது எல்லார் வீட்லயும் செய்யணும். வீட்ல இருக்க எல்லாரும் இத சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள்ங்க. வேர்க்கடலைய வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா செவக்கிற மாரி. அடுத்தது எள்ளு வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து கொஞ்சம் லைட்டா படபடன்னு வெடிக்கணும். அது வரைக்கும் வறுத்துக்கறணும். எள்ளு 1 கப் எடுத்தீங்கன்னா, வேர்க்கடலை 1/2 கப் எடுத்துக்கறணும். 2யும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலைய பொடி பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது அதே மிக்ஸிலேயே வறுத்த எள்ளும் வெல்லமும். வெல்லம் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல நான் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு. அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, அந்த எண்ணெய் வந்து அதுலேருந்து வந்துடும். அதனால் லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பவுலில் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் இது 3த்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கிறதோடையே நம்ம அதை உருண்டை பிடிக்க வேண்டியதான். கொஞ்சம் நெய் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. வாரம் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு உருண்டை டெய்லியும் சாப்பிட்டா கூட போதும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பாரம்பரியமான நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.